எறும்புகள் எப்பவுமே சுறுசுறுப்பாகவும், தன்னுடைய வேலைகள தானே செஞ்சுக்கணும்னு நினைக்கும். மழை காலத்துக்கு தேவையான உணவுகள வெயில் காலத்திலேயே சேர்த்து வைக்கிற ஆர்வம் உண்டு. அதனால தனக்கு தேவையான உணவுகள சேகரிக்கிறதுக்காக எல்லா எறும்புகளும் ஒவ்வொரு இடமா சுத்தி சுத்தி அலையும். அந்த மாதிரி மரக்கிளைகள்ல தனக்கு தேவையான உணவுகள தேடிக் கொண்டு இருக்கும்போது, பயங்கரமான ஒரு காத்து. அந்த காத்துல நெறைய மரங்கள் எல்லாம் அசைக்க ஆரம்பிச்சது. தனக்கு தேவையான உணவுகள ஒண்ணு பின்னாடி ஒண்ணா எடுத்துக்கிட்டு நடந்துட்டு இருந்துச்சு. மரத்துல இருக்கிற பழங்களுடைய உணவ எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா எறும்புகளும் மரத்து மேல ஏறுனாங்க. அந்த மரம் பயங்கரமா அசைய ஆரம்பிச்சது. அப்ப எல்லா எறும்புகளும் மரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு எறும்பு மட்டும் இலை மேல உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த இலை பயங்கரமா அசைஞ்சதுனால அந்த இலை அப்படி உதிர்ந்து பக்கத்துல உள்ள தண்ணியில பறந்து வந்து விழுந்துருச்சு. அந்த எறும்பு அது மேலதான் உட்கார்ந்து இருந்துச்சு. தண்ணிக்குள்ள பட்டதும் அந்த எறும்பு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. ஐயோ நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். ஐயோ நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. நீ தம்மா துண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுன அன்னைக்கு என்ன பார்த்து அதனால தண்ணிக்குள்ள விழுந்துட்டியா? அப்படியே ஓடி போயிருவோம்ல, என்னால காப்பாத்த முடியாது. அப்படியே ஆத்தோட அடிச்சுட்டு ஓடி போயிட வேண்டியதானேன்னு. ஐயோ புறாவே, நான் தெரியாம பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. என்னை நம்பி என்னுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். என்னை நம்பி தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து ப்ளீஸ். என்ன தயவு செஞ்சு காப்பாத்து புறாவே. சரி சரி, ரொம்ப கெஞ்சாத. கண்டிப்பா உன்னை காப்பாத்துறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கண்டிப்பா யார் ஆபத்துல இருந்தாலும் நான் காப்பாத்துவேன். புறா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ எதுவும் பயப்படாத. கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிருந்து பறந்து வந்து இலை மேல இருக்கிற எறும்ப அப்படியே காப்பாத்தி அத கரைக்குள்ள கொண்டு வந்து இறக்குச்சு. ரொம்ப நன்றி புறா. நான் பேசுறது எதுவும் மனசுல வைக்காம என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேடன் ஒருத்தன் வந்திருந்தாரு. அந்த வேடன் அங்க இங்கேயும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஏதாச்சும் பறவைகள் நம்ம கண்ணுக்கு அகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயத்துல புறா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்துச்சு. அதை கவனிச்ச வேடன் மறைவா இருந்து அந்த புறாவை தாக்குறதுக்கு ரெடி ஆனாரு. அம்பு புறாக்கு அந்த பக்கமா போனதுனால புறா பார்த்து பயந்து அந்த இடத்துல இருந்து மெதுவா பறந்து போயிடுச்சு. புறாவை தாக்க வந்த வேடன் அந்த சமயத்துல புறாக்கு குறி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க புறா இருக்கிறத பார்த்த இந்த எறும்பு அந்த வேடனுடைய காலுக்கு மெதுவா வந்துச்சு. எறும்பு புறாவை குறி வைக்கிறத பார்த்ததுனால அந்த எறும்பு புறாவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த வேடனுடைய கால் வழியா மேல ஏறி அவருடைய கையில கடிச்சு வச்சது. வேடன் புறாவை குறி வச்சதுனால அந்த குறியும் தப்பியது. புறாவுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அந்த வேடன் கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துனது இந்த எறும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு எறும்பு ஆபத்துல இருக்கும் பொழுது அந்த புறா தான் வந்து உதவுச்சு. புறாவோட உயிருக்கு ஆபத்து வரும் பொழுது அந்த எறும்பு தான் வந்து உதவுச்சு. அன்னைக்கு இந்த எறும்பை இந்த புறா காப்பாத்தாம போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த புறாவை யார் காப்பாத்திருப்பா? அதனால கண்டிப்பா யாராச்சும் உதவியில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். உதவி செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்னைக்காச்சும் ஆபத்துல இருக்கும்போது கண்டிப்பா அவங்க நமக்கு கை கொடுத்து உதவுவாங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ். பாய்.